வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களுக்கு தமிழக அரசு சொத்து வரி, மின்சார கட்டணம் போன்றவற்றில் எந்த சலுகையும் வழங்கவில்லை என தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி குற்றஞ்சாட்டியுள்ளார். தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருமழை வெள்ளத்திற்கு பின்னரும் தூத்துக்குடி மக்கள் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்று கூறினார். வியாபாரிகள், உப்பள தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்த சிவசாமி வேலுமணி, இந்தியாவில் அதிக அளவு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி, ஏரல், திருச்செந்தூர் ஆகிய பகுதிகள்தான் என்று குறிப்பிட்டார். வரலாறு காணாத வெள்ள பாதிப்பை சந்தித்த தூத்துக்குடி மக்களுக்கு சொத்து வரி, மின்சார கட்டணம் போன்றவற்றில் தமிழக அரசு எந்த சலுகையும் வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நார்மல் லைஃபுக்கு வரல. இந்தியாவிலே அதிகமாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி மக்கள். தூத்துக்குடி மக்கள், திருச்செந்தூர் மக்கள், ஏரல் பகுதி மக்கள், இப்படி இந்தியாவிலே வெள்ளத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க ஏரல், தூத்துக்குடி, திருச்செந்தூர் இப்படி பகுதி மக்கள். இவங்க குறைஞ்சது இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே இல்லாமல், வரி, சொத்து வரியில் ஒரு சலுகை கிடையாது, இபி பில்லில் ஒரு சலுகை கிடையாது, எதுலையுமே ஒரு சலுகைகள் எதுவுமே இல்லாமல் அவங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை.